எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. மீன ராசிக்கு உண்டான ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவரும் தொழிலை கொடுக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சத்துல இருக்காருங்க. இந்த மாசத்துல இருந்து உச்சம். சூப்பரான அமைப்புங்க. எவ்வளோ பால் சிக்ஸரே போட்டாலும் அடிக்கிற அளவுக்கு இருக்கு நம்மளுடைய இந்த ராசி. ஏன்னா எப்பவுமே ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ பலம் பெற்று விட்டால் ஃபர்ஸ்ட் தெய்வ அனுகிரகம் கிடைச்சிரும். ரெண்டாவது என்ன வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையும் மனோபக்கமும் ஏற்பட்டுருங்க. அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த மீன ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்து ராசியவே பாக்குது. இப்ப தெய்வ கடாட்சத்தோட ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட இருக்க போறீங்க. செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி. யாரோட இருக்க போறாரு? 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட. முயற்சிகள் கைகூட போகுது. என்ன விஷயங்கள் இப்ப நீங்க பிளான் பண்ணீங்கனாலும் நடக்கும். ஒரு மாற்றம். 3ஆம் இடங்கிறது ஒரு மாற்றம், சிறுதூர பயணம், இளைய சகோதரம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல மாமனார், இதெல்லாம் 3ஆம் இடம் தான். அப்ப மாமனார் சொத்துக்கள் கிடைக்கிறது, இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் விளைகிறது, மாற்றத்தை நோக்கிய பயணத்தை நோக்கி மீனம் புறப்பட போறீங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இங்க இருந்தாலும் உங்க ராசியை பார்க்குது, இங்க இருக்கக்கூடிய சனியை பார்க்குது. சனி வந்து டிப்ரெஷன்ல இப்ப நீங்க போயிருப்பீங்க. பட் குரு பார்வை இருக்கலாம், கொஞ்சம் டிப்ரெஷன் குறையும், ஒரு தடைகள் உடையும். தொழில் ரீதியாக பல நபர்களுடைய தொடர்புகள் வரும். தொழில் வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த தடை தாமதங்கள், அந்த இருள் இதெல்லாமே விலகி அடுத்த கட்டத்துக்குண்டான பாதை, அடுத்த கட்டத்துக்குண்டான பயணத்தை நோக்கி நகர போறீங்க அப்படிங்கறத மீனத்துக்கு இந்த மாசம் நடக்கிறதுக்குண்டான பலன். அதே போல 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 9ஆம் வீட்டை பாக்குது. அப்பா சொத்து, மாமனார் சொத்து, பூர்வீக சொத்து இதெல்லாம் கிடைக்குங்க. இல்ல அவர்கள் மூலமாக பண வரவு கிடைக்கும். உயர்கல்வி படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அது வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கோ அல்லது வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கு ரொம்ப தடை ஏற்படுத்துறதுன்னா இந்த காலகட்டங்கள்ல 12ல ராகு இருக்கிறதுனால இப்ப ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். இத்தனை நாள் ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். பட் இப்ப ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் முடியும். 2 கூட 3க்கு போகும்போது பணம் சார்ந்த சிந்தனைகளும் பணம் சார்ந்த ஓட்டங்களும் இருந்துகிட்டே இருக்கும். உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இழந்த சொத்துக்களை மீண்டும் எடுப்பீங்க. பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாமே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் எந்த குறைகளுமே இல்லை. அப்பா மூலமாக ஏதாவது பண வரவெல்லாம் வேணும்னா தாராளமா இப்ப கேளுங்க, கிடைக்குங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன் யாருன்னா 3 மற்றும் 8ஆம் அதிபதி போய் உங்களுக்கு இருக்கிறது 5ஆம் வீட்டுல இருந்தாலும் அவர் 8 குடையவரும் ஆகிறாரு இல்லைங்களா? அப்போ விபரீத ராஜயோகங்கள், ஷேர் மார்க்கெட் யோகம், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்ல ஏற்படும். பட் சின்ன அவமானங்களும் நடக்கும். 8 குடையவரும் ஆகிறாரு இல்லையா? அவர் ராசி அதிபதியோட சேரும்போது சின்ன அவமானம் ஆகும். அப்ப நான் எதுல அவமானம் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு கேதுவோட சேர்ந்துடுறாரு 8ஆம் அதிபதி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்க குழந்தைகளுக்கும் உங்க குடும்பத்துல யாருக்காவது இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கு. இது ஒரு பெண் சாப் அமைப்பு. தேவையில்லாம பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். எப்படி சொல்லணும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவையில்லாத ஆண்களுடைய தொடர்போ, தேவையில்லாத ஒரு பெண்களுடைய தொடர்போ, ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி வந்து நம்மள அவமானப்படுத்திட்டு போயிடும். ஏன்னா ஜென்ம சனியில பயங்கர அவமானம் நடக்குங்க. ஜென்ம சனியில அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு, தலைகுனிவு ஏற்பட வேண்டியதா இருக்குது. குரு பார்வை இருக்குது அப்படின்னா நம்ம அதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சு கூடாது. கொஞ்சம் லேட்டா நடக்கும், அவ்வளவுதான். பட் நடந்துடும். ஏன்னா சனி பாக்குது. அடுத்தது சுக்கிரன் இங்க வந்தாலும் சுக்கிரனை இந்த இடத்துல சனி பாக்குது. அப்ப சனியினுடைய ஃபுல் போக்கஸ் இது மேலதான் இருக்கும். இதுல பண்ணி ஏதாவது அவமானப்படுத்தலாம், இதுல பண்ணி தலைக்குனிவுபடுத்தலாம். ஏன்னா அவமானப்படும் பொழுதும் கண்ணீர் வடிக்கும் பொழுது நம்மளுடைய கர்மா கழியும். அப்ப சனிக்கு கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் 7.5 சனியை வந்து உட்காருவாரு. 7.5 சனி காலகட்டங்களை நம்ம செஞ்சு பாவ கர்ம மூட்டைகளை கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அது இந்த நேரத்துல இந்த மாசத்துல இதுல கொண்டாந்து விட போறாரு. சோ இதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. டீனேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க செல்போன்ல கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, என்ன பண்றாங்க, எங்க போறாங்க வர்றாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கு. சோ இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. கொஞ்சம் கடுக்கடுன்னு பேசாதீங்க இந்த டைம்ல. மீனராசி வந்து ரொம்ப சாஃப்டான டைப் தான். பட் இந்த டைம்ல உங்களையே மீறி அந்த விஷயங்கள் எல்லாமே வெளிப்பற்றும். அடுத்தது புதன் பாருங்க 4, 7 குடையவர் 4ஆம் வீட்லயே ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. வீடு, மனை, சொத்துக்கள். 15ஆம் தேதி வக்கரகிரி வேலை அடைகிறார். அப்போ யாராவது வீடு வாங்குறீங்க, சொத்துக்கள் வாங்குறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குறீங்கன்னா தாராளமா வாங்கலாம். ஏன்னா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்துட்டாலும் 4ஆம் இடம் உட்கார்ந்து இருக்கிறது யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி, கடன் ஸ்தானாதிபதியான சூரியனோட உட்கார்ந்துருக்கு. அப்ப வீட்டுக்காக கடன் வாங்குறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு ஒரு லோன் கேட்டிருக்கீங்க, யாராவது பணம் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குங்க.
ஏன்னா இந்த டைம்ல பேங்க் மேனேஜர் வந்து கண்டிப்பா ஒத்துக்குவார், சாங்ஷன் ஆயிரும் உங்களுக்கு லோன். யாராவது பணம் கேட்டீங்கன்னா கிடைச்சிரும். 6ஆம் தேதி 4ஆம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய அம்மா அப்பாக்கும், முக்கியமா அம்மா, அவங்களுக்கு இருதயம், நுரையீரல், நரம்பு பிரச்சனை, தலைவலி, கண் சார்ந்த பிரச்சனை எல்லாமே வரும். இது உங்களுக்கு வரும், உங்க தாய்க்கு வர்றப்போ வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அதுக்கு மருத்துவ செலவுகளும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. பிளஸ்ஸா சொல்லணும்ட்டா வீடு வாங்குறதுக்கு, சொத்து வாங்குறதுல சாங்ஷன் ஆயிடும். டக்கு நீங்க அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல வரன்கள் அமைஞ்சு வரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். நண்பர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்குதுன்னா விலகு. ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கிற நண்பர்களை இப்ப பாத்துக்குவீங்க, பேசிக்குவீங்க. இதே வக்ரம் ஆயிருக்கு உங்க ஜாதகத்துல அப்படின்னா, புதன் வக்ரம் வி வா அப்படின்லாம் போட்டிருக்கும், ஆர் ரிவர்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்கும். அப்படி எல்லாம் இருந்ததுன்னா இந்த நேர காலங்கள்ல 15ஆம் தேதிக்கு மேல நான் இப்ப சொன்ன பலன் எல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். வக்ரம் ஆகுது 15ஆம் தேதிக்கு முன்னாடியே. வக்ரம் ஆகுச்சுன்னா 15ஆம் தேதிக்கு மேல நல்ல வரன்கள், நல்ல திருமணம் அமைஞ்சு வர்றது, இதெல்லாம் அமைச்சு கொடுப்பாரு. இப்ப வந்து மனைவிக்காகவோ கணவருக்காகவோ ஒரு வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதே போல மனைவிக்காகவோ கணவருக்காகவோ ஒரு கடன் வாங்குவீங்கன்னு அர்த்தம். மீனத்துக்கு இதெல்லாம் நடக்கும். இருப்பினும் குரு நல்லா இருக்கிறதுனால எப்படி சொல்றது, பனி போல விலகிடும். மழையாட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பனித்துளி போல விளைக்கிறோம் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. தெய்வம் கூட நிக்குது அப்படிங்கறது மட்டும் நல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சந்திரன் இங்க இருக்காரு, குரு இங்க இருக்குது. 2 பேரும் பரிவர்த்தனை யோகத்துல இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கிறார். சந்திரனுடைய வீட்டுல குருவும், குருவனுடைய வீட்டுல சந்திரன் இருக்குது. இந்த பரிவர்த்தனை யோகம் குழந்தைகளுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, தெளிவு, ஞானம், புக்தி இதெல்லாம் அதிகப்படுத்தும். யோசிச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் மீனம் செய்யும். பிளாக் தான் சனிங்கிறதுனா மைண்ட் ரொம்ப பிளாக்ல தான் இருப்பீங்க. பட் இப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு 30 to 40% பிளாக் ரிலீஃப் ஆக போகுது. யோசிச்சு சிந்திச்சு செய்வீங்க எல்லா விஷயத்தையும். உங்க ஜாதக ரீதியாக இந்த வருஷம் நீங்க குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்றதுக்குண்டான ஒரு பொருளாதாரமோ ஒரு வளர்ச்சியோ நிச்சயமா இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கு செய்யறதுக்குண்டாவது உங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது இந்த அமைப்பு இருக்கு. சோ அதுக்காக உங்களுக்கு கொடுக்கணும். சோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். குழந்தையோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி, படிப்போ தொழிலோ எதுவாக இருந்தாலும் உங்க ஜாதக அமைப்படி அவருக்கு பூர்த்தி ஆகும். எல்லா விஷயங்களும் நன்மைகளை வாரி 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 வழங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். பட் அவமானத்தையும் கொடுக்கும். அதனால இந்த 20ஆம் தேதிக்கு மேல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கைகளை கொஞ்சம் கவனமா இருக்கும். இந்த மாதம் ஒயிட் கலர் சூப்பரா இருக்கும், எல்லோ கலர் சூப்பரா இருக்கும், பிங்க் கலர் சூப்பரா இருக்கு, யூஸ் பண்ணலாம். பர்பிள் கூட சூப்பரா இருக்கு, யூஸ் பண்ணலாம். 3ஆம் நம்பர் எப்பவுமே சக்சஸ் கொடுக்கும். அது இந்த மாசம் இன்னும் ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. 2ஆம் நம்பர் சூப்பரா இருக்கு, அதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாசம் கண்டிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ குருவாயூரோ அல்லது கிருஷ்ணர் ஸ்தலத்துக்கோ போயிட்டு வருவீங்க. அல்லது திருச்செந்தூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மயில் பாப்பீங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா ஆடு சம்பந்தப்பட்ட விஷயம், கிடா வெட்டுறது இதெல்லாமே நடக்கும். அல்லது ஒரு கிடா விருந்துக்காவது போயிட்டு வருவீங்க. சோ இதெல்லாம் இந்த மாசம் மீன ராசிக்கு வரும். இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.